ஹாய் சிஸ், எனக்கு இந்த வீடியோவில் சம்கி யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஷேப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு நான் ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த சர்க்கிள்லேருந்து ஒரு லூப் எடுத்து ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லூப்பில் ஒரு சம்கி லோட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். சம்கியோட ஒரு சைட் மட்டும் ஸ்டிச் போட்டால் போதும். ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் இந்த அவுட்லைனுக்கு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போடணும். அது மேலே ஒரு சம்கி லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சர்க்கிளுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இதே மாதிரி நம்ம அவுட்லைனில் இந்த சம்கி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு சம்கியும் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் சம்கி யூஸ் பண்ணலாம், என்ன கலரில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு லேயருக்கு ஒரு கலர், அடுத்த லேயருக்கு இன்னொரு கலர் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. இப்போ நான் இதை ஃப்ளவர் ஷேப்பில் போட்டு காட்டிகிட்ருக்கேன். இதே நீங்கள் பீகாக்கோடைய பாடி பார்ட்டில் யூஸ் பண்ணலாம், பேர்ட்ஸினுடைய பாடி பார்ட்டில் யூஸ் பண்ணலாம், பட்டர்ஃப்ளையோடைய விங்ஸில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்பேஸில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதை எப்படி பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் இல்லை பீகாக்கோடைய பாடி பார்ட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3D கிளாஸ் இல்லை 5D கிளாஸில் பார்க்கலாம். இப்படி சம்கி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வருதா அப்படிங்கிறதுலையும் கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சம்கி உள்பக்கமாக மூவ் ஆனால் கூட அந்த ரவுண்ட் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சுக்கு நம்மளுக்கு சிவிங் த்ரெட் மட்டும்தான் யூஸ் ஆகும். சரி த்ரெட்டோ சில்க் த்ரெட்டோ யூஸ் ஆகாது. இதுக்கு நீங்கள் என்ன கலர் சம்கி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர்லேயே சிவிங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். இதில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வேறு கலரில் சிவிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இதில் நீங்கள் சேம் கலர்லேயே சிவிங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள், வெளியில் தெரியாது. ஒரு சில சம்கி ரெண்டாக ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி சம்கி கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கு அது போல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சர்க்கிள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல லாஸ்ட்டு சம்கி வைக்கிறேன். இந்த லாஸ்ட்டு சம்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட்டு சம்கிக்கும் இந்த முடிக்க போகிற இந்த சம்கிக்கும் மேலே வர மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இங்கே லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண அந்த சம்கிக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண அந்த சம்கிக்கு கீழ்ப்பக்கமாக ஸ்டிச்சஸ் போட்டு இந்த செகண்ட் லைனை ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டு லேயர் ஒரு கலர்லேயும் செகண்ட் லேயர் ஒரு கலர்லேயும் சம்கி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது பார்க்க இன்னும் கொஞ்சம் 3D எஃபெக்டில் இருக்கும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போடாமல் இதில் பீட்ஸ் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் லாஸ்ட் ஃப்ளவர் அப்படின்னா இங்கே 2 நாட் போட்டுக்கலாம். இதுக்கடுத்து ஒரு ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த சிங்கிள் பீடுக்கு நாட் போட்டு பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மெத்தடில் இதுக்கு லாக் போட்டுட்டு அடுத்த ஃப்ளவரை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான். இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.